ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மீன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீனில் மசாலா ஆட் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறேன். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்கிட்டோம்னா மீனில் வந்து நல்லா செட் ஆகாது. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து கிழங்கா மீன். ஸோ அதில் நல்லா நான் மசாலாவெல்லாம் தடவி எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து நல்லா தடவி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாமே நான் தடவி எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா மசாலா ஃபுல்லாகவே வந்து தடவிட்டேன். இது வந்து ஒரு பிளேட் போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து மசாலாலாம் எல்லாம் நல்லா கோட்டாயிருக்கும். நம்ம அதுக்கப்புறமா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து மீன் வறுக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வந்து மசாலா தடவி வச்சிருக்கிற அந்த மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டதும் உடனே திருப்பி போட வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இல்லைன்னா எல்லாமே வந்து அப்படியே உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா திருப்பி போட்டுட்டேன். இன்னமும் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். இந்த பக்கம்லாம் மசாலா இருக்கிற பக்கம்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி போட்டு உடனே திருப்பாமல் கொஞ்சம் டைம் விட்டு திருப்பி போடுங்க. சூப்பராக இருக்கும், உடையாமல் வரும் மீன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா மீன் கண்டிப்பாகவே உடஞ்சிரும். ஏன்னா நம்ம மசாலா வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிற மசாலா தான் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து கலருக்காக வந்து ரெட் சில்லி மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கூட நல்லா கலராக இருக்கும். ஸோ இது குழம்பு மிளகாத்தூளுன்றதுனால இது போல் இருக்குது. இப்போ இது நல்லா வந்து வெந்துருச்சு. இது நான் எடுத்துடுறேன். இதுக்கு மேலே விட்டோம்னா மீன் வந்து கண்டிப்பாக தூளாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான டேஸ்டான மீன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கிழங்கா மீன். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ரத்த சோகை இருக்கிறவங்க, ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க இந்த கிழங்கா மீன் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே வந்து உடம்புல இருக்கிற அந்த கெட்ட ரத்தத்தை வந்து சுத்தமாக்கி நமக்கு நல்ல ரத்தமாக உற்பத்தி செய்யக்கூடிய மருத்துவ குணம் இந்த கிழங்கா மீனுக்கு ரொம்பவே இருக்குங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மீனை வந்து கிடைச்சிதுன்னா ஒரு முறை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்ற சுவையில் வந்து இது செஞ்சுருக்கேன். அவங்க ரொம்ப காரமாகவும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு அவங்களுக்கு ஏற்ற போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து தட்டில் இருக்கிறத காலி பண்ணாமல் விடவே மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.